அதை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம். அல்லாஹ் ஒருவனிடத்திலே மட்டுமே அதை முன்வையுங்கள். சமுதாயத்திலே சமூகத்திலே நீங்கள் வாழும் பொழுது உங்களை பலமிக்க முஸ்லிமாக நீங்கள் காமித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உடம்பு முடியாவிட்டாலும் பரவாயில்லை, உங்களுக்கு எதுவும் வராவிட்டாலும் பரவாயில்லை, உங்கள் பலகீனத்தை நீங்கள் ஒருபோதும் வெளியே காட்டிவிட வேண்டாம். ஏன் பெருமானார் சொன்னார்கள், அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரிய என்ன தெரியுமா, மினல் கவியில் வஈஃபி, பலகீனமான ஒரு முஸ்லிமை விட அல்லாஹ் பலமுள்ள ஒரு முஸ்லிமை எப்பொழுதும் பாராட்டுகிறான். பலமுள்ள முஸ்லிமை அல்லாஹு தஆலா எப்பொழுதும் வரவேற்கிறான். அவனை அந்த முஸ்லிமை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துகிறார் என்பதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். பொதுவாக சாதாரணமாக நம்மல்ல சிறுவர்கள் சரி பெரியவர்கள் சரி வாழும் இந்த காலத்துல எப்பொழுதுமே ஒரு பலம் மிக்கவர்களாக இருக்கும் நம்மளாம் நினைப்போம். எல்லா இடத்திலையும் நாம பலம் உள்ளவர்களாக நம்முடைய பலகீனத்தை காட்டாம, சிறுவர்களை பாருங்க சமயங்கள்ல தங்களுடைய பலகீனத்தை வெளியே காட்ட மாட்டாங்க, பலமுள்ளவர்களாக இருப்பார்கள். பெரியவங்களும் அப்படித்தான், பலகீனத்தை வெளியே காட்ட மாட்டாங்க, பலமுள்ளவர்களாக இருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் வாழும் இந்த உலகத்தில் நாம் நல்லதையும் கெட்டதையும் மனதில் கொண்டு நாம் எல்லா நிலையிலையும் ஒரு பலமுள்ள முஸ்லீமாக வாழ பழகிக் கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டா இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா நாம நிறைய சவால்களை எதிர்க்க வேண்டி இருக்கு, நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கு. இப்படி நிறைய போராட்டங்களையும் நிறைய சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய இந்த முஸ்லிம் சமுதாயம் தங்களை பலகீனமாக காட்டிக் கொண்டிருந்தால் நம்மை எல்லோரும் நசுக்க செய்வார்கள், நம்மை எல்லோரும் ஒரு காலத்தில் அடக்க செய்வார்கள் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சவாலான உலகத்துல ஒரு முஸ்லிம் தன்னை எப்படி அமைத்துக் கொள்கின்றானோ அப்படித்தான் அல்லாஹு தஆலா அவனை இந்த உலகத்தில உயர்த்துகிறான். கண்ணியமிக்க முஃமின்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பலகீனத்தை பலப்படுத்துவதற்காக வேண்டிதான் ஒரு அற்புத துஆவை நமக்கு சொல்லி தந்தார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பள்ளிவாசலில் இருக்கின்ற பொழுது பெருமானார் கேட்டார்கள், என்ன சோகமாக அமர்ந்திருக்கிறீர்கள்? அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், எனக்கு கடன் தொல்லை இருக்கிறது யா ரசூலல்லாஹ், எனக்கு கவலை இருக்குது யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் ஒரு ஏழாமை இருக்குது யா ரசூலல்லாஹ். இப்படி சொல்லிக்கொண்டே வரும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கற்றுத் தந்தார்கள். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸன் வ நஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ நஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல். யா அல்லாஹ், என்னை கஞ்சத்தனத்தை விட்டும், யா அல்லாஹ் என்னை கோழைத்தனத்தை விட்டும் நீ பாதுகாப்பாயாக. இன்றைய இஸ்லாமிய வாலிபர்களுக்கு கஞ்சத்தனமும் கோழைத்தனமும் நிறைய குடிகொண்டிருக்கு. குறிப்பா இன்றைய வாலிபர்களிடத்துல இந்த துஆ உள்ளங்கள்ல மனனமாக வேண்டும். எல்லா நிலையிலையும் அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் என்னை கோழைத்தனத்தை விட்டு பாதுகாத்துரு என்று அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கக்கூடிய இளைய